ஆஸ்ட்ரோ டிவி அனுஷியனர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் ஆணி மாதம் 17ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராகு, 5ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல செவ்வாய், 8ஆம் இடத்துல சூரியன் புதன், 9ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல சுக்கிரன் கேது சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜூலை 4ஆம் தேதி சுக்கிரன் 10ஆம் இடத்துல கேது நோக்கி பயணிக்க இருக்கிறார். ஜூலை 7ஆம் தேதி புதன் 8ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார். ஜூலை 16ஆம் தேதி சூரியன் 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அதே போல ஜூலை 26ஆம் தேதி சனி பகவான் வக்ரநிலை பெற இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்க ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் அந்த போராட்டத்தை நீங்கள் முறியடிக்க முடியும். உடல் ரீதியா மன ரீதியா இந்த கஷ்டங்கள்லாம் படிப்படியா குறையும். அதாவது பல பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு பாருங்க அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்ல முடியும். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல உங்கள் ராசியை பார்ப்பார். அப்போ குரு ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய கௌரவ அந்தஸ்து அதிகரிக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், சென்றிடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும், புதிய பதவிகள் தேடி வரும், அரசாங்க பதவிகள் தேடி வரும், உயர் பதவிகள் தேடி வரும். அப்போ பாருங்க, குரு 9ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறது சிறப்பு. பொதுவாக குரு 9ஆம் இடத்துல இருக்கிறது நீண்ட காலம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கம் இருக்கும். அதே போல் வெளிநாடு போகணும், ஒரு சொந்தமாக இடம் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். குரு 9ஆம் இடத்துல சிறப்பு. உங்களை பற்றிய எவ்வளவு புரளிகள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையும் தவிடுபொடியாகும். குரு 9ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரிங்க. அப்போ உங்களை பாருங்க காப்பாற்றுவதில் குறியாக இருப்பார் இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. சரி, மேலும் பாருங்க 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். வயதான தாய் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். பாருங்க, விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் 4ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்வது. அதே போல சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஒரே குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் குரு பகவான் அந்த சனியை பார்க்கறதுனால உங்களுக்கு பாருங்க அந்த குழப்பத்திலிருந்து சீக்கிரம் வெளிவருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல 7ஆம் இடத்துல இந்த மாதம் செவ்வாய் இருக்கிறார். உங்க ராசிக்கு அதிபதி 7ஆம் இடத்துல உங்க ராசியை பார்க்கிறார். அப்ப உங்க ராசிக்கு அதிபதி 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால பயண யோகம், புதிய நண்பர்கள் சேர்க்கை, குடும்பத்தில் புது நபர் சேர்க்கை, இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல சொத்து வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். பாருங்க, 7ஆம் இடம் உங்களுக்கு 7ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு அதிபதியே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. என்ன செவ்வாய் ராசியை உங்கள் ராசிக்கு அதிபதி தான் பார்க்குறாரு. இருந்தாலும் வாகன விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். அதே போல் இந்த மாதம் தூக்கம் சம்மந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரியான தூக்கம் இல்லைங்க அப்படிங்கிற ஒரு நிலையை தரும் இந்த மாதம். விருச்சக ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே போல் சூரியன் 8ஆம் இடத்துல மறைவாக இருக்கிறார். சூரியன் 8ஆம் இடத்துல இருப்பதனால தந்தையார் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கவனம் செலுத்தணும். ஜூலை 16ஆம் தேதி வரையும். பொதுவாக 8ஆம் அதிபதி புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ எதிர்பாராத குருட்டு அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது லாட்டரி யோகம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அதாவது எதிர்பாராத பணவரவு இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். பேச்சு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது அடுத்தவங்களை பாதிக்கிற மாதிரி எதுவும் பேசாமல் இருந்தால் போதும் இந்த மாதம் விருச்சக ராசிக்காரர்கள். அதே போல் பாருங்கள், விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல கேதுவோடு இருக்கிறார். அப்போ உங்கள் தொழில் பார்ட்னருக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர்ற மாதிரி இருக்குது. அதனால் தொழில் பார்ட்னருக்குள்ளே சண்டை வராமல் பார்த்துக்கணும் இந்த மாதம். அதே போல் உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கவனம் செலுத்தணும். விருச்சக ராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்துலையும், விருச்சக ராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். அதே போல் முக்கியமாக வாகன விஷயத்தில் விழிப்பாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும் இந்த மாதம். ஒரு ஏஜென்ட்டுக்காக பணம் கட்டுறீங்க, ஒரு வெளிநாடு போகிறதுக்காக பணம் கட்டுறீங்கன்னா ஏஜென்ட் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நல்லா விசாரித்து பாருங்கள் பணம் கட்டுறது நல்லது.
இன்னும் சொல்ல போனால் ஜூலை 10 to 13 பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. விருச்சக ராசிக்காரர்கள் ஜூலை 10 to 13 இந்த காலகட்டத்தில் நீண்ட தூர பயணம் செய்வது, வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறது, அதே போல் பாருங்கள் கூட்டாளிகளும் நீங்களும் சேர்ந்து வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறது இதெல்லாம் தவிர்க்கணும். முக்கியமாக ஜூலை 10 to 13 இந்த காலகட்டத்தில் ஏதாவது பாருங்கள் ஒரு தொழில் செய்ய போகிறீங்க, கூட்டாக தொழில் செய்ய போகிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த தொழில் பார்ட்னருக்குள்ளே பாருங்கள் பிரச்சனை வரும். அப்போ இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க ரொம்ப விழிப்பாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் பார்ட்னரை நீங்கள் சேர்க்கக்கூடாதுங்க. இந்த ஜூலை 10 to 13 இந்த நாட்களில் முக்கியமாக பாருங்கள் இந்த மாதம் பணம் சார்ந்த விஷயத்தில் விழிப்பாக இருக்கணும், வழக்கு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சரியான தூக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை தரும். அதனால் பாருங்கள் எங்கே இருந்தாலும் கொஞ்சம் நிதானம் தேவை அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில். மொத்தத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், குருட்டு அதிர்ஷ்டம், வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியக்கூடிய ஒரு யோகம் இதெல்லாம் இந்த மாதம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க, கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் அந்த மாதம் கொடுக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும். அதே போல் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க, ஏதாவது ஒரு செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஜூலை 10 to 13 புதிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்க போகிறேன், இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலைக்காக புதுசாக பணம் கட்ட போகிறேன், ஒரு வெளிநாடு போகிறதுக்காக பணம் கட்ட போகிறோம் அப்படின்னா ஜூலை 10 to 13 இந்த நாட்களில் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க விருச்சக ராசிக்காரர்கள். அதே போல் உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்திலே இந்த மாதம் கவனம் செலுத்தணும். விருச்சக ராசிக்காரர்கள் 7ஆம் அதிபதி கேதுவோட இந்த மாதம் நெருக்கமாக இருப்பது. மேலும் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் வீட்டில் இருந்து அந்த சுக்கிரன் கேதுவோட நெருக்கமாக இருக்கிறதுனால இந்த மாதம் பாருங்கள் விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, உக்கிரமான தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு கஷ்டத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த மாதம் பாருங்கள் பிற மதத்தினரை நம்பக்கூடாது, வேறு இனத்தவர்களை இந்த மாதம் நம்பக்கூடாது. அதே போல் எங்கு சென்றாலும் இந்த மாதம் பாருங்கள் முக்கியமாக வழக்கு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாது. முக்கியமாக யாரையும் எளிதில் நம்பக்கூடாது விருச்சக ராசிக்காரர்கள் இந்த ஜூலை 13ஆம் தேதி வரையும். மொத்தத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் 8ல் புதன் இருப்பது குருட்டு அதிர்ஷ்டம், 9ல் குரு இருக்கிறதுனால எவ்வளோ சிரமங்கள் வந்தாலும் குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். இப்படி நல்ல அதிர்ஷ்டங்களையும் இந்த மாதம் விருச்சக ராசிக்காரர்கள் பார்க்க முடியும். என்ன குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால எதையும் நீங்கள் வென்று வெற்றி கொடி நாட்ட முடியும். அடுத்தது விருச்சக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 12, 13, 14 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 1, 2, 3, அதே போல் ஜூலை 11, 12, ஜூலை 16, 17, 18, 19, 20, ஜூலை 23, 24, 25, ஜூலை 29, 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் விருச்சக ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.